உரை ஆரம்பிக்க செய்கிறேன். என் பேர் சபீர், நான் பழவந்தாங்கலேருந்து வரேன். அதாவது நீங்கள் பேச போகிற தலைப்பு என்னென்னா தமிழ் முருகன். இப்போ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே முருகர், ஒரு மீசை இல்லாத சின்ன குழந்தையா, இந்த பக்கம் வள்ளி, இந்த பக்கம் ஒரு தேவானி 2 மனைவி வச்சுக்கிட்டு கையில் ஒரு வேல் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான மரபு வந்து வரலாற்று இல்லை, புறநானூரில் கிடையாது. அவர் ஒரு பெரிய ராஜாவா, ஒரு பெரிய போர் வீரராக, ஒரு பெரிய தளபதியாக தான் இருந்தார் தான் இந்த வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த மரபு அப்படியே மாற்றப்பட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான இதை மாற்றிட்டாங்க. அவரோட தாயாருடைய பேர் புறநானூரில் கொற்றவைன்னு தான் எழுதியிருக்கு. சிவனோ பார்வதியோ அவர் பேர் இல்லை. அவருடைய மரபை பார்த்தீங்கன்னா 2500 வருடங்களுக்கு முன்பு தான் அவர் வாழ்ந்தார்னு சொல்லி இருக்கு. குமரி கண்டத்தில் வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து குடிபெயர்ந்து வந்தாங்கன்னு தான் இருக்குது. எந்த அளவு வரலாற்று இருக்குன்னா, அவர் ஒரு சிறந்த போர் வீரராக, சிறந்த ஒரு தலைவராக தான் இருந்திருக்காரு. அவர் பேர் சொல்லும்போது அவர் முப்பாட்டனார் சொல்லி அழைப்பாங்க. முப்பாட்டனார்னா 3 தலைமுறையை பார்த்துக்கிட்டவர், அதை பேர் தான் முப்பாட்டனார் சொல்லுவாங்க. 3 தலைமுறை மக்களை அவர் இருந்த அந்த இடத்த அவர் நல்ல முறையாக பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு அரசராக இருந்தவர். அவர் தான் முருகர். அந்த முருகரை தான் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு கடவுளாக்கிட்டான். அவர் யாரை வரானான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வரலாற்ற ஆய்வு இல்லை. இந்த அளவுக்குன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் சாலவாக்கம்னு ஒரு குப்பம் இருக்குது. அந்த குப்பத்தில் கடற்கரை ஓரமாக ஒரு கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 2500 வருடங்கள் பழமையான ஒரு கோயில். அது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வெளியே வேல் தான் இருக்குது. வேல் கருவறையை தோண்டி பார்த்துருக்காங்க. அந்த கருவறைக்குள்ளே எந்த சிலையும் இல்லை, அந்த வேல் மட்டும்தான் இங்கே இருக்குது. அது எந்த அளவுக்குன்னா அந்த செவர் மேலே இருக்க செவர் சோழர்கள் காலத்தில் புறணமைக்கப்பட்டிருக்கு. அது கீழே இருக்க கல்லை பார்த்தாங்கன்னா சிந்து சமவெளி காலத்தில் இருந்திருக்கலாம்னு சொல்லி கூட வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு உருவம் இல்லாத ஒரு வழிபாடை தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு எப்படி இந்த உருவ வழிபாடு வந்துச்சுன்னா, புறநானூறு இருக்கிறது 500 வருடங்கள் பழமையான ஒரு நூல். அந்த நூலில் எப்படி வரும்னா நெடுகல் வழிபாடு மட்டும்தான் வரும். நெடுகல் வழிபாடுனா ஒரு பெரிய ராஜா இருப்பார், அவர் போரில் போய் இறந்துருவார். பெரிய மாவீரர் இருப்பார், போரில் போய் இறந்தாருன்னா இறந்த உடனே அவருக்கு அடக்கம் பண்ணிவிட்டு அவரோட நினைவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலையை வைப்பாங்க. அந்த சிலை தான் என்ன பண்ணாங்க, நெடுகல் வழிபாடாக மாறிடுச்சு. அந்த நெடுகல் வழிபாடு தான் மருவி குலதெய்வ வழிபாடாக ஆயிடுச்சு. ஆக பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே கடவுளாக்கிட்டாங்க. அவரோட மரபை வேறு. அவங்க யாரை வணங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வரலாற்று ஆய்வு இல்லை, வரலாற்றில் எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு மாற்றிட்டாங்கன்னா, அவர் ஒரு மயில் மேலே பயணிக்கக்கூடியவராக ஆக்கிட்டாங்க. அவர் மயில் மேலெலாம் பயணிக்கல, அவர் யானை படை வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நிறைய வரலாற்று தமிழ் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஒரு யானை படம் மேலே ஏறி சண்டை போட்ட ஒரு பெரிய மாவீரர் முருகர்னா முறுக்கேறியவர். மலைகள் மேலே இருந்தவர் குறவர்னு சொல்லுவாங்க. மலைகள் மேலே அந்த குறிஞ்சி மருதம் 2ஐயும் என்ன பண்ணார், பார்த்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய அரசர் தான் முருகர். அவர் என்ன பண்ணுறாங்க, அதாவது தமிழ் முருகர்னு சொல்லுவாங்க. தமிழர்களுடைய இது தலைமுறையில் வந்தவர் முப்பாட்டனார். தமிழர்களுடைய மரபு அவர்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, வரலாற்றில் நிறைய பண்ணி மாற்றிட்டாங்க. எந்த அளவுக்குனா சுட்ட கொலை வேணுமா சுடாத கொலை வேணுமான்னு ஔவையார் கேட்பாங்க. ஒரு கதையில் வரும், முருகர்கிட்ட போய் குழந்தை முருகர்கிட்ட. அந்த ஔவையார் வாழ்ந்த காலத்தில் முருகர் கிடையாது, அவர் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலம். முருகருக்கும் ஔவையாருக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, வரலாற்றில் நிறையா என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி வச்சுட்டாங்க. இந்து என்ற பேர் வந்துச்சு ஒரு 7ஆவது நூற்றாண்டில் தான் இந்துன்னு பேரே வச்சாங்க. இந்துக்களுக்கு இந்த மரபு வந்துச்சு. இந்த வரலாற்றை மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவங்களுக்கே அந்த வரலாற்றை தெரியாமல் போயிடுச்சு. 2 மதம் தான் இருந்துச்சு, சைவம் சைனவம் 2 மட்டும் தான் இருந்துச்சு. அது கூட இன்னொன்று இருந்துச்சு ஆசிவகம்னு. இந்த ஆசிவகத்தில் தான் இந்த தமிழர்களுடைய மதமான முருகர், ஐயனார் ஒரு பெரிய சித்தர், அவர் பெரிய மாவீரர் தான். இதே நிலைமையில தான் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மரபு மக்கள் மாற்றிட்டாங்க. அசலான மதத்தை மாற்றி ஆரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட விஷயத்தை அதிகமாக சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உண்மையான விஷயத்தை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இன்னமும் கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது மலைக்கு மேலே, அது சிவன் கோயில் தான். சிவன் கோயிலில் போய் கருவறையில் பார்த்தா இங்கே லிங்கம் எதுவுமே இருக்காது, வெறும் கட்டிடம் மட்டும்தான் இருக்கும். இன்னமும் உருவம் இல்லாத வழிபாடை தான் வழங்கிட்டு இருக்காங்க மக்கள்கள் நிறையா பேர். தமிழர்களுடைய மரபு தமிழ் ஆசிரியர்கள் நிறைய பேர் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கவங்க யாருமே உருவத்தை வணங்க மாட்டாங்க. எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, ராஜாக்கள் இந்த மாதிரியான விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்ப்பாங்க. அவ்வளோதான் என்னோட